பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக இருக்கணும். நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறது, வாட்ஸ்அப் பண்ணுறதாகட்டும், கமெண்ட்ஸில் கூட சொல்கிறது, சிஸ்டர் இந்த கடன் வந்து அதிகமாக வருது, சரியான முறையில் பட்ஜெட் பண்ண முடியல, என்ன மிஸ்டேக் பண்ணுறேனே தெரியல, எனக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணணும், எனக்கு ஜுவல்ஸ் எடுக்கணும், எனக்கு வந்து வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கண்டிப்பாக இந்த ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை நோக்கி போக முடியும். ஸோ இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம காமனாக பண்ணுவோங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணதுனால தான், அதாவது அதை சரி பண்ணிக்கிட்டதுனால மட்டும்தான் எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 3.5 வருஷமாக ஃபினான்ஷியலி நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ நான் வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறேன், அதை பற்றி நான் எல்லா வீடியோவும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி என்னென்ன சேவிங்ஸ் பிளான் போட்டிருந்தேங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ அந்த 10 மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த 10 மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணாமல் இருந்தாலே லைஃப்பில் கண்டிப்பாக நமக்கு கடன் இருக்காது. ஸோ நல்ல சேவிங்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஜுவல்ஸ் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஹாப்பியான ஒரு லைஃப்பாக இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு நமக்கு பண தேவைகள் இருந்தாலும் அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அந்த 10 மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம என்ன சேல்ரி வாங்குகிறோமோ அது கம்மி சம்பளமாக இருந்தாலும் சரி, அதிகமான சம்பளமாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த சம்பளத்தை ஃபுல்லாக தீர்த்துடாதீங்க. ஏன்னா நமக்கு கடன் என்றைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். பசங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதனால் ஒரு 1000 ரூபாய் காசு கூட ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதத்துலேருந்தே, இந்த நியூ இயர்லேருந்தே நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமாக சம்பளம் வாங்கினா தான் நிறையா சேர்த்து வைக்க முடியும், இல்லை கம்மியாக சம்பளம் வாங்கினா சேர்த்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு முட்டாள் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வைக்க முடியும். ஆனால் ஒரு அறிவாளியால் மட்டும்தான் பணத்தை சரியான விதத்தில் கையாண்டு பணத்தை பெருக்கவும் சேமிக்கவும் முடியும். புரியுதுங்களா? ஸோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதும் விட கம்மியான சம்பளம் வாங்கினா கூட அதை பத்திரமா சிக்கனமாக கையாண்டோன்னா நிச்சயமாக நம்மளால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ முதல் விஷயம் இதுதான். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்வான்ட் லோன்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. லோன் அப்படின்னா ஹோம் லோனோ இல்லை லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ நான் சொல்லலை. இது வந்து வட்டிக்கு வாங்கிறது. அதுதான் வட்டிக்கு வாங்கி வருஷம் முழுக்க வட்டியை மட்டுமே கட்டுற நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன் நானும் என்னோடய லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து வட்டி வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டு அந்த 3 வருஷமாக தான் நான் வந்து வட்டி வாங்கி கொடுக்கறத நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளால் அசலை வந்து திரும்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடைக்கவே முடியாது. அதனால் பணத்தை வந்து சேமிக்காமல் எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி ஆடம்பரமாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது மட்டும் நீங்கள் செய்ய பழகுங்க. அன்வான்டாக வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது, எனக்கு நிறைய கடன் இருக்குக்கா, அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது, என்ன பண்ணுறது தெரியல, ஏதாவது ஒன்று சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. சொல்யூஷனே என்னென்னா, பண தேவை இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்கம்மை என்ன பண்ணணும், நம்ம அதிகப்படுத்தணும். அது ஒன்று தான் சொல்யூஷன். ஸோ கவலைப்படாமல் ஒரே இடத்துல இருக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, சிஸ்டர்ஸ், பிரதர் எல்லாருமே என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போய் குடும்பத்தை சரியான முறையில் நீங்கள் கொண்டு போனீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இன்கம் அதிகமாகிடும், கடன் குறைஞ்சிடும், சேமிப்பு அதிகமாகிடும். ஓகே. 4வது மிஸ்டேக் என்னென்னா, அதிகப்படியாக லக்ஸூரியஸான செலவுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5000க்கும் நம்ம ட்ரெஸ் வாங்கலாம், அதே இது 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளேயும் நம்மளால் ட்ரெஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபினான்ஷியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து 10,000க்கு எடுத்தால் தான் நான் சேலை கட்டுவேன், 5000க்கு எடுத்தால் தான் சுடிதார் போடுவேன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியாது. நம்மளோட பணம் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எல்லாமே தேவையில்லாமல் இந்த மாதிரி அழியக்கூடிய பொருட்களில் போய் சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் லக்ஸூரியஸாக எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கவனமாக தான் பயன்படுத்தணும். 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு மூலியமாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடனுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அது வரம்னு சொல்லலாம், சாபம்னு சொல்லலாம். ஏன்னா இது அதிகப்படியான வட்டி வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதை சரியான முறையில் நம்மளால்
நம்மளால் கையாளவே முடியாது. ஃபஸ்ட்டு சரியாக கையாண்டாலும் அடுத்தடுத்து என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, ஸோ கையிலே வந்து ஒரு கார்டை தேய்ச்சாலே 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நம்மளால் கடன் வாங்க முடியும்னு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மைண்டு என்ன சொல்லும்னா அதிகமான செலவு பண்ண தான் சொல்லும். அதனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். அது தேவையே இல்லை. ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலிமா அவங்களுக்கு தான் லாபம், நமக்கு கிடையாது. கடனை முன்கூட்டியே கொடுத்து செலவு பண்ண தூண்டுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. 6வது மிஸ்டேக் என்னென்னா, இஎம்ஐயில் எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க. டோன்ட் பர்ச்சேஸ் இன் இஎம்ஐ. ஸோ இஎம்ஐயில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக நீங்கள் வாங்கினாலுமே தயவு செஞ்சு இஎம்ஐயில் வாங்காதீங்க. ஏன்னா அது உங்களை கடன் வாங்க தூண்டும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் இஎம்ஐயில் வாங்குவீங்க, அடுத்து இஎம்ஐக்காகவே வேலைக்கு போன்ற கட்டாயம் வரும். எமர்ஜென்சிக்கு எந்த பணத்தையுமே சேர்த்து வைக்க முடியாது. சேவிங்ஸுக்காகவும் ஒரு 10% பணத்தை கூட சேர்த்து வைக்க முடியாது. இப்படி கடன் வாங்கி பொருள் வாங்குறது மூலியமாக எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதனால் இஎம்ஐ போட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்குறத நிப்பாட்டிருங்க. ஒரு பக்கம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். பொருளாதாரத்துக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பொருளை சேர்த்து வச்சு வாங்கக்குண்டான அந்த பொறுமையும் நிதானத்தையும் என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். ஸோ 7வது முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கி ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, லேண்ட் பர்ச்சேஸுக்கு லோன் வாங்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுசிங் லோனும் சரி, இல்லை ஒரு நிலம் வாங்குறதுக்கு லோனும் சரி ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய டென்யூரை என்ன பண்ணணும்னா கவனமான முறையில் பார்த்து வாங்கணும். வட்டி விகிதத்தையும் நம்ம சரியான முறையில் பார்த்து கையாளணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வாங்குகிறோம். வீடுங்கிறது எல்லாருக்கும் தேவை, நிலங்கிறதும் எல்லாருக்கும் தேவை. ஆனால் அது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு 20 வருஷம் லோன்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. ஸோ நம்ம ஒரு 30 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், இல்லை 30 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம்னா அட்லீஸ்ட் கையில் ஒரு 10-15 லட்சமாவது பாதி பணம் நம்ம பணமாக இருக்கணும். மீதி பணம் தான் நம்ம லோன் வாங்குறதா இருக்கணும். இல்லைங்க என்னால் முடியலைன்னா 3ல் 1 பங்காவது கையில் நம்ம கடனே இல்லாத சேமிப்பு பணத்தை வச்சுட்டு மட்டும்தான் லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தொடங்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் அந்த லோன் வாங்குகிற பணத்துக்கு வருஷத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதை டென்யூர்னு சொல்லுவாங்க. அப்போ 20 லட்ச ரூபா லோனை நீங்கள் 20 வருஷம் கட்டினீங்கன்னா 20 வருஷம் கழித்து 40 லட்ச ரூபா நீங்கள் கட்டி முடிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அதில் எந்த விதமான லாபமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ 8வது முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தில் குறைஞ்சபட்சம் தயவு செஞ்சு ஒரு 20-30% சேவ் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சேவ் பண்ணுறதே இல்லை. அதனால் சேவிங்ஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு அப்புறமாவது சேமிப்பை தொடங்குங்க. இல்லைங்க நான் வெறும் 10,000 தான் சம்பளம் வாங்குறேன்னா கண்டிப்பாக உங்களால் மாதம் ஒரு 1000 ரூபாயோ இல்லை 1500 ரூபாயோ சேமிக்க முடியும். 8வது முக்கியமான தவறு என்னென்னா, கம்பேரிசன் பண்ணி நம்ம ஒரு பண நெருக்கடியில் போய் மாட்டிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது அதிகமாக ஏதோ ஒரு விஷயத்த வாங்கினாங்க, ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா உடனே நம்ம கடன் வாங்கி வீடு கட்டுறது, நிலம் வாங்கிட்டாங்கன்னா உடனே நம்ம கடன் வாங்கி நிலம் கட்டுறது. ஸோ கடனை வாங்குறது தப்பில்லை, ஆனால் அதிகமான வட்டியில் போய் விழுந்துக்கிட்டு அந்த வட்டி கட்ட முடியாமல் கடைசி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று வட்டி அடைச்சி அசலையும் அடைக்கிறது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணி நான் வந்து பர்சனலாக கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து போய் மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்டையோ பொருளையோ நகையவோ வாங்காதீங்க. நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட சேவிங்ஸ் பண்ணி அதில் சரியான விகிதத்தில் வாங்குங்க. அதுவே போதும். ஏன்னா பணம் காசை விட நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 9வது முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை வந்து சரியான முறையில் நடத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறவங்க, என் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட கேட்டு எதையுமே பண்ண மாட்டார், என் வீட்டுக்காரர் இது வரைக்கும் என்கிட்ட சேலரி கொடுத்ததே இல்லை, என் வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் அந்த கேள்வி வந்து நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கணும். இல்லைனா என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு உட்கார வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் உட்காந்து அந்த சம்பளம் வருதுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அடுத்த மாதத்துக்கு என்ன தேவை, என்ன பண்ணணுங்கிறது ஃபினான்ஷியல் பிளானை வந்து 2 பேரும் சேர்ந்து பேசும்போது மட்டுமே தான் அது ஈக்குவல் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ உட்காந்து பேசலைனாலே ஒருத்தர் தவறான விஷயத்தை ஏதோ ஒன்று பண்ணார்னா ஒருத்தவங்க நம்ம தடுக்கலாம். ஆனால் உட்காந்து பேசலைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம பிளாங்காகவே இருப்போம். அப்போ ஒன் சைடு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் தப்பான விஷயமோ என்ன பண்ணாலும் இல்லை பணத்தை அதிகமாக செலவு பண்ணால் கூட என்ன தெரியாதுன்னா நம்மளால் கண்டிக்கவோ இல்லை கேட்கவும் முடியாது. ஸோ இப்படியா இல்லாமே நிறைய பெண்கள் வந்து 20 வருஷம் 30 வருஷம் என்ன பண்ணுறாங்க, காலத்தை கடத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. எவ்வளோ சேலரியாக இருந்தாலும் உட்காந்து 2 பேரும் பேசி அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை முடிவெடுங்க. 10வது முக்கியமான விஷயம் என்னென்னா,
டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்களோட அருமையான நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க. ஸோ இது வந்து லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் சூடு போட்டுக்காதீங்க. என்னோடய அட்வைஸ் இதுதான். நமக்கு என்ன வரும், நம்ம என்ன பண்ணால் முன்னேற முடியும், நமக்கு பேச்சு திறமை இருக்கா, இல்லை நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுல திறமை இருக்கா, இல்லை நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து சும்மா வீட்டில் உட்காந்துருக்கோமே, ஏதாவது பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா, இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்மளோட ஃபேமிலியை பார்க்கணும், நம்மளோட பசங்களோட எஜுகேஷனை பார்க்கணும், நம்மளோட ஃபேமிலியோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நம்மளோட ஃபேமிலி வந்து க்ரோத் ஆகிருக்காங்கிறத கவனித்து செயல்பட்டோனாலே நிச்சயமாக நமக்கு கடனோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக செலவுகளோ ஆகவே ஆகாது. ஆனால் நிறைய பேர் அதை அப்படி பண்ணுறதே இல்லை. நிறைய பெண்கள் உட்காந்து அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது. கண்டிப்பாக அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வீட்டில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கே, ஃபினான்ஷியலி இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இவ்வளோ கடன் இருக்கே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் தானே நம்ம வந்து முனைப்பாக இருக்கணும், அந்த வேலையை பார்க்கணுன்னு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஸோ நான் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10 விஷயமுமே ஒரு காமனான விஷயந்தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் பெரிய இல்லாத புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சலாம் நான் சொல்லலை. இந்த ஒரு 10 விஷயங்கிறது நார்மலான விஷயம். இதை நம்ம சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலே நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி உட்காந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். பொறுமையாக என்ன மிஸ்டேக் பண்ணுறதோ அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட சேவிங்ஸை இன்றைக்கே தொடங்குங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.